தியானமே யோகம். யோகமே தியானம். தியானமே யோகம். யோகமே ஞானம். தியானமே யோகம். யோகமே ஞானம். தியானமே யோகம். யோகமே ஞானம். தியானமே யோகம். யோகமே ஞானம். இறைவணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதியினைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பீடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாய் இருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த இருயிர் வினைகள் அறமோ மற்றோ
படித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்பினை அறுத்து எல்லையில்லாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்த்தி வாழ்வோம். வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். அனைவரும் நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். உடல் நிமிர்ந்து அமர்ந்துள்ளதா என்பதை மனக்கண்ணால் பார்த்து அதை சரி செய்து கொள்வோம். ஆழ்ந்த அமைதி நம் உள்ளும் புறமும் பூரணமாய் நிலவுகிறது. உடலை தளர்வாக்கிக் கொள்வோம். மனம் வெறுமையாக எண்ணங்களின் எழுச்சியின்றி ஆழ்ந்த அமைதியில் நிலைக்கும். நம்மை சுற்றிலும் பேரமை முழுமையாய் நிலவுவதை உணர்ந்து பாருங்கள். ஒரு 3 முறை ஆழ்ந்த சுவாசம் எடுத்து அந்த சுவாசத்தை மிகவும் மெதுவாக விட்டுக்கொள்வோம்.
அப்படியே அந்த உடலை பார்க்கிறோம். உடல் முழுவதையும் பாருங்கள். தலை உச்சி முதல் பாதம் வரை அசைவின்றி ஒரு கற்சிலை போல் அமர்ந்திருக்கும் பருவுடல். அந்த உடலின் அசைவற்ற தன்மை மனம் உணர்ந்து பார்க்க உடலின் அசைவற்ற தன்மை ஒவ்வொரு பகுதிகளாய் உணர்கிறோம். பருவுடலின் புற உடல் அசைவின்றி சிவமாய் அமர்ந்திருப்பதை உணர்கின்றோம். அசைவற்ற சிவமாய் நமது பருவுடலின் புற உடல் அந்த உடலை ஊடுருவி மனம் பார்க்கிறது. பருவுடலின் அக உடல் ஒவ்வொரு உறுப்புகளும் இடைவிடாது க்ஷணத்துக்கு க்ஷணம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த அசைவற்ற பருவுடலில் அக உடல் தொடர்ந்து இடைவிடாது இயங்கிக் கொண்டிருக்கும் சக்தி நிலை. மையத்தில் முழுமையான இயக்க நிலையாக இயங்கிக் கொண்டிருக்கும் அக உடல் அதை சூழ்ந்து அசைவின்றி அமர்ந்திருக்கும் நமது பருவுடலின் புற உடல். இரண்டையும் இணைத்து பாருங்கள். முழுமையாக அந்த உடலை பார்க்கிறோம். பூரணமான இந்த பிரபஞ்சத்தையே நாம் நமது உடலில் பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை விரிந்து பாருங்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயக்க நிலையில் இருக்கக்கூடிய இயக்க பிரபஞ்சம். அதனை சூழ்ந்து இயக்கமற்ற வெளியாய் விரிந்து நிற்கும் அசைவற்ற சிவம். மையத்தில் சக்தி நிலை, புறத்தில் சிவம். அதே காட்சி நமது உடலுக்குள்ளாகவும் உடலின் மையத்திலே
சக்தி நிலையாக இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து உறுப்புகளும் இயற்கையின் அறிவாகிய இயக்க ஒழுங்கின் அடிப்படையில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதை சுற்றிலும் நமது பருவுடலின் புற உடல் அசைவின்றி தவ நிலையில் அமர்ந்திருக்கிறது. அந்த உடலையே பார்க்கிறோம். உடலிலிருந்து மனம் சற்று விலகி நின்று அந்த உடலையே பார்க்கிறது. உடலை மனம் விலகி நின்று பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கும் ஆத்மஸ்வரூபமாகிய நாம் அந்த உடலுக்குள்ளாகவே அறிவாக ஆத்மஸ்வரூபமாய் அமர்ந்திருக்கும் நாம் நமது உடலையும் அந்த உடலை விரிந்து கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நமது மனதையும் உணர்ந்து பார்க்கிறோம். இந்த நிலையில் நாம் அந்த உடல் அல்ல என்பதை உணர்ந்து கொள்கிறோம். நாம் அந்த மனமும் அல்ல என்பதை உணர்ந்து கொள்கிறோம். நாம் ஆத்மஸ்வரூபமாகிய அறிவாகிய தெய்வமாய் மனதின் அடித்தளமாய் மனதின் மறுமுனையாய் அமர் நமது உடலையே பார்க்கிறோம். நமது மனதை இதுவே தன் உணர்வு நிலை. தனித்த மனம், தனித்த மனம். மனதின் தன் உணர்வு. ஒரு அமைதி அனுபவம். ஆனந்த அனுபவம்.
இந்த ஆழ்ந்த அமைதி அனுபவத்தோ ஆனந்த உணர்வோடு அப்படியே அசைவின்றி அமர்ந்திருக்கும் அந்த உடலை பாருங்கள். அந்த உடலை சுற்றிலும் அருட்காப்பு செய்து கொள்வோம். இந்த அருட்காப்பு உடலை சுற்றிலும் ஒரு வளையம் போல சுழன்று இயங்குவதாகும். அந்த அருட்காப்பு வளையம் நாம் அமர்ந்திருக்கும் இந்த இல்லம் முழுவதும் நிறைந்து காப்பாக அமைவதாகவும் மனதால் பாவனை செய்து கொள்வோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா பயணங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அந்த அருட்காப்பு வளையத்துக்கு உள்ளாக பாருங்கள். அசைவின்றி அமர்ந்திருக்கும் பருவுடல். அந்த உடலை தாண்டி மனதால் நாற்புறமும் விரிந்து 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 பாருங்கள். இந்த உடல் முழுவதையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரபஞ்ச எல்லை வரை கடல் போல் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச தெய்வீக பேராற்றல், பிரபஞ்ச காந்த சக்தி காந்த கடலாய் நிறைந்திருப்பதை உணர்கிறோம். அந்த காந்த கடலுக்குள்ளாக நமது பருவுடல் மூழ்கி அமர்ந்திருக்கும் அந்த காட்சியை பாவனையாய் பாருங்கள். அசைவற்ற உடலையும் அதனை சூழ்ந்து நிறைந்திருக்கும் தெய்வீக பேராற்றலையும் ஒன்றாக இணைத்து பார்க்கிறோம். ஒன்றாக இணைத்து பாருங்கள். ஒன்றாக இணைத்து பாருங்கள். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் இடத்தை சூழ்ந்து நல்ல தூய தெய்வீக பேராற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் இந்த இல்லம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக பேராற்றல் அழுத்தமாய் நிறைந்துள்ளதை உணர்கிறோம். அந்த அழுத்தத்தை உடலை சுற்றிலும் உணர்ந்து பார்க்கிறோம். பேரழுத்தம், பிரபஞ்ச பேராற்றலின் அழுத்தம். அந்த அழுத்தம் சுத்தவெளியில் சூழ்ந்தழுத்தம். அந்த பேரழுத்தத்தால் தெய்வீக பேராற்றல் அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் பாய்ந்து நிரம்பட்டும். தெய்வீக பேராற்றல் அருட்பேராற்றல் நம் அனைவரது உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். தெய்வீக பேராற்றல் அருட்பேராற்றல்
நம் அனைவரது உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் அழுத்தமாய் பாய்ந்து நிரம்பி ததும்புவதை உணர்கின்றோம். உடல் முழுவதும் தெய்வீக சக்தியால் நிரம்ப பிரபஞ்ச சக்தி நம்மை முழுமையாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்ச சக்தியால் நாம் நிரம்பிக் கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். ஆசான் அவர்களோடு சுக்குமமாய் இணைந்திருந்த அருட்ஜோதி வள்ளல் பெருமான் அவர்களை வணங்கிக் கொள்வோம். இன்னும் ஆசான் அவர்களோடு சுக்குமமாய் கலந்திருந்த அனைத்து சித்தர் பெருமக்கள், ஞானியர்கள், யோகியர்கள், மகான்கள் அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். குரு மகான்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பூரண பௌர்ணமி தினம். தை பூசம் என்று சொல்லக்கூடிய முழுமை நிலவு வெளிப்படும் நாள். பஞ்சபூத நவகிரக தவம் ஏற்றிருக்கிறோம். பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அந்த 5 பஞ்சபூதங்களின் இணைப்பாய் அமர்ந்திருக்கும் நமது உடலை பாருங்கள். இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உடலில் பஞ்சபூதங்களில் ஏற்படும் குறைவை நிறைவு செய்வது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களே என்ற நன்றி உணர்வோடு பஞ்சபூதங்கள் மீது தவம் தொடங்குகிறோம். முதலில் 5வது பூதமாகிய நிலம். நிலத்துக்கு அறிகுறியாக இந்த பூமி உருண்டையை மனவிரிவோடு நினைந்து பாருங்கள். விரிந்து பரந்த பூலோகம். அந்த பூமியின் மேல் தளத்திலே மண்ணாலாகிய நமது பருவுடல் அசைவின்றி ஒரு கற்சிலை போல் அமர்ந்திருக்கும் அந்த காட்சியை பார்க்க நம் மண்ணோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே அந்த மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். மண்ணை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளும் அறிவு மலரட்டும். மண் மீது மனம் லயமாகி தவமாகிறோ. பஞ்சபூதங்களிலே 4வது பூதமாகிய நீர். நீருக்கு அறிகுறியாக விரிந்து பரந்த கடலை மனவிரிவோடு நினைந்து கொள்வோம். இந்த பூமியின் மேல் தளத்திலே
மூன்றில் 2 பாகம் நீரால் சூழப்பட்ட கடல். மனவெறிவோடு கடலின் மையத்துக்கு வாங்க. கடலின் மையத்துக்கு வாங்க. கடலின் மையத்திலே, நீரின் ஆழத்திலே, அந்த நீருக்குள்ளாக நமது பருவுடல் தவநிலையில் மூழ்கி அமர்ந்திருக்கும் அந்த காட்சியை பார்க்கிறோம். பாவனையாய் பாருங்கள். அந்த கடல் நீரின் அழுத்தம், அதனுடைய அசைவு, மெல்லிய வருடல் உணர்வாய் உடல் முழுவதும் உணர்கின்றோம். அந்த நீரோடு ஒன்றி உயிர்க்கலப்பு பெறுகிறோம். நீராலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே அந்த நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீரை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளும் அறிவு மலரட்டும். நீரின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே 3வது பூதமாகிய நெருப்பு. இந்த பூமியின் மேல்தளத்தில் 3ல் 1 பாகம் நிலமாகவும், அந்த நிலப்பகுதியிலே பெரும்பகுதி அடர்ந்த காடுகளாகவும், மலைகளாகவும் காட்சி தருவதை பாருங்கள். அந்த அடர்ந்த காடுகளின் மையத்திலே, பூமியின் மையத்தில் அணுச்சிதைவால் ஏற்படும் நெருப்புக் குளம் எரிமலையாய் வெடித்துச் சிதறி ஆறு போல் ஓடிவரும் அந்த காட்சியை பார்க்கிறோம். நெருப்போடு ஒன்றி உயிர்க்கலப்பு பெறுகிறோம். நெருப்பாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் அந்த நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள். நெருப்பை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளும் அறிவு மலரட்டும். நெருப்பின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே 2வது பூதமாகிய காற்று. இந்த பூமிக்கு மேலே 10 மைல் அளவுக்கு ஒரு வளையம் போல காற்று மண்டலம் பிராணனாக இருந்து கொண்டு இந்த பூமியில் வாழும் உயிரினங்களில் சுவாசமாக, மூச்சாக இருந்து நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காற்றோடு ஒன்றி உயிர்க்கலப்பு பெறுகிறது. காற்றாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே அந்த காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள். காற்றை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளும் அறிவு மலர. காற்றின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே முதலாவது பூதமாகிய விண் எனும் ஆகாயம்.
இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் மூலமாக விளங்கும் விண் எனும் நுண்துகள் இது ஒரு சுழல் அலை. இதை அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பரம அணு என்று அழைப்பார்கள். இந்த விண்ணினுடைய நெருங்கிய இயக்க காட்சிகளே மற்ற 4 பூதங்களாகிய காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்பதை உணர்ந்து கொள்வோம். அந்த விண்ணோடு ஒன்றி உயிர்க்கலப்பு பெறுகிறோம். விண்ணாலும் விண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே அந்த விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண் எனும் சுழல் அலை மீது மனம் ஒன்றி லயமாகி தவமாகிறோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயக்கப் பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து பாருங்கள். அனைத்தும் விண்ணினுடைய இயக்க காட்சிகளே. விண்ணிறைந்த அந்த இயக்கப் பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து பாருங்கள். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வண்ண வண்ண ஜாலங்களாய் மின்னிக் கொண்டிருக்கும் அந்த காட்சி. அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சூரியனாகவே விளங்குகிறது. அவற்றில் நாம் வாழ்கின்ற இந்த பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பதுதான் நமது சூரியன். அந்த சூரியனிலிருந்தும் சூரியனை சுற்றி வரும் கோள்களிலிருந்தும் வெளிப்படக்கூடிய அலைகள் நமது உடலோடும் மனதோடும் கருமையத்தோடும் நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டு நமது வாழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. நவ கோள்கள் மீது தவம் தொடங்குகிறோம். முதலில் சூரியன். இது ஒரு நெருப்பு கோளம். ஆரஞ்சு நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே எலும்போடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. சூரியனோடு ஒன்றி உயிர்க்கலப்பு பெறுகிறோம். சூரியனாலும் சூரியனிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். சூரியனிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக. சூரியன் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் ஒன்றி லயமாகி தவமாகிறோம். சூரியனின் முதலாவது சுற்றுவட்டப் பாதையில் சூரியனிலிருந்து 3 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் புதன் பச்சை நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே தோலோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. புதன் என்ற கோளோடு ஒன்றி உயிர்க்கலப்பு பெறுகிறோம். புதன் என்ற கோளாலும் கோளிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்புப்படுகிறது. புதன் என்ற கோளிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக.
புதன் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். சூரியனின் 2வது சுற்றுவட்டப் பாதையில் சூரியனிலிருந்து 6 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சுக்கிரன். வெண்மை நிறமான அலைகளை வீசிக் கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே விந்துநாதம் என்று சொல்லக்கூடிய சுக்கிலத்தோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. சுக்கிரன் என்ற கோள் மீது ஒன்றி உயிர்க்கெழுப்பு பெறுகிறோம். சுக்கிரனாலும் சுக்கிரனிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்புப்பது. சுக்கிரனிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக. சுக்கிரன் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். சூரியனது 3வது சுற்றுவட்டப் பாதையில் சூரியனிலிருந்து 9 கோடி மைல் தொலைவில் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் வெண்மை நிறமான அலைகளை வீசிக் கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே இரத்த ஓட்டத்தோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. சந்திரனோடு ஒன்றி உயிர்க்கெழுப்பு பெறுகிறோம். சந்திரனாலும் சந்திரனிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். சந்திரனிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக. சந்திரன் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் ஒன்றி லயமாகி தவமாகிறோம். சூரியனது 4வது சுற்றுவட்டப் பாதையில் சூரியனிலிருந்து 14 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் செவ்வாய். செந்நிறமான அலைகளை வீசிக் கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே எலும்பு மஜ்ஜையோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. செவ்வாய் என்ற கோளோடு ஒன்றி உயிர்க்கெழுப்பு பெறுகிறது. செவ்வாய் என்ற கோளாலும் கோளிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறது. செவ்வாய் என்ற கோளிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக. செவ்வாய் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம்.
சூரியனது 5வது சுற்றுவட்ட பாதையில் சூரியனிலிருந்து 48 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் குரு எனும் வியாழன் பொன்னிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே மூளையோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. குரு என்ற கோளோடு ஒன்றி உயிர் கிளப்பப் பெறுகிறது. குரு என்ற கோளாலும் கோளிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பப் பெறுகிறோம். குரு என்ற கோளிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக. குரு என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். சூரியனின் 6வது சுற்றுவட்ட பாதையில் சூரியனிலிருந்து 88 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சனி சாம்பல் நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே நரம்பு மண்டலத்தோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. சனி என்ற கோளோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். சனி என்ற கோளாலும் கோளிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். சனி என்ற கோளிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக. சனி என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் ஒன்றி லயமாகி தவமாகிறோம். சூரியனின் மையத்திலே அணுக்கள் நெருக்கம் அதிகமாகி அணுக்களின் இயக்க வேகம் குறைந்து குறைந்து அணுக்கள் இயக்கமற்ற வெளியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அவ்வாறு மாறிக்கொண்டிருக்கும் அந்த வெளி இந்த பிரபஞ்சத்தை கடந்த சுத்த வெளியோடு இணைவதற்காக இருபுறமும் பீரிட்டுக் கொண்டு செல்லும் பாதைகள் ஒருபுறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் அழைக்கிறோம். ராகு கேது பாதைகள் மனதோடு நேரடியாக தொடர்புடையது, ஞானத்தை தரவல்லது. ராகு கேது பாதைகளோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். ராகு கேது பாதைகளாலும் பாதைகளில் இருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். ராகு கேது பாதைகளோடு மனம் ஒன்றி லயமாகி தவமாகிறோம். அப்படியே அந்த ராகு கேது பாதைகளிலே ஒன்றி லயமாகிய மனம் அந்த பாதைகளிலே விரிந்து 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 வரட்டும். விரிந்து வாங்க. பிரபஞ்ச எல்லை வரை விரிந்து வாங்க. விரிந்து நில்லுங்கள்.
பிரபஞ்ச எல்லையிலிருந்து பாருங்கள். அந்த ராகு கேது பாதைகள் இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து எல்லையற்ற பரவெளியாய் விரிந்து நிற்கும் அந்த சுத்த வெளியோடு இணைந்து கலந்து ஒடுங்கி நிற்பதை உணர்ந்து பாருங்கள். பிரபஞ்ச எல்லையில் மனம் நிற்கிறது. பிரபஞ்ச எல்லையிலிருந்து பார்க்கிறோம். இயக்க பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து அழுத்திக்கொண்டு எல்லையற்ற பரவெளியாய் விரிந்து நிற்கும் சுத்த வெளி, தூய வெளி, பெருவெளி, சிவம். அந்த வெளியோடு மனம் இணைந்து கலந்து கரைந்து நிற்கும். வெளியோடு கரைந்து கலந்து நிற்கும் மனம் பிரபஞ்ச எல்லையிலிருந்து ஒடுங்கி ஒடுங்கி இயக்க பிரபஞ்சத்துக்குள்ளாக வருகிறது. பிரபஞ்ச எல்லையிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள். அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சுழன்று கொண்டிருக்கும் எண்ணற்ற கோள்கள் அடங்கிய சக்திகள். அந்த நட்சத்திர தொகுதிகளோடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுகிறோம். அந்த நட்சத்திர தொகுதிகளாலும் தொகுதிகளிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். அந்த நட்சத்திர தொகுதிகளிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக. சக்திகல நிலையில் மனம் விரிந்து ஒடுங்கி அதனோடு ஒன்றி லயமாகி தவமாகிறோம். அந்த சக்திகல நிலையிலே நாம் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டோம் என்ற சங்கல்பத்தை, துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வோம் என்ற சங்கல்பத்தை மானசீகமாக 3 முறை கூறிக்கொள்ளுங்கள். தெய்வீக பேராற்றலின் கருணையினால் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். மக்கள் செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தோர், உறவினர்கள், நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே கடமையிலே தொடர்பு கொண்டோரை வாழ்த்துவோம்.
எண்ணங்களை புரியாதோர் எதிரிகளாக நினைப்போர் இருந்தார். இயற்கை அவர்களை ஒரு கருவியாக்கி நமது கர்ம வினைகளை தூய்மை செய்கிறது என்ற உயர்ந்த உள்ளத்தோர் பகைவர்களும் மனந்திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். இந்த உலகில் உள்ள மனிதகுலம் அனைத்தும் இறை உணர்வு பெற வேண்டும், அறநெறி நின்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். உலகெங்கும் இல்லந்தோறும் ஒவ்வொரு மனிதனின் உள்ளந்தோறும் இறை உணர்வு மலரவும், அது அறநெறியாய் மாறவும் விரிந்து செயல்படும் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். அதில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இங்கு அருட்பணி செய்து கொண்டிருக்கும் அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் உள்ள வேதாத்திரிய மையங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். நம்மையெல்லாம் இந்த நிலைக்கு உயர்த்தி நம்முள்ளிருந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் நமது ஆசான் குருபிரான் அவர்களது சுக்கும் ஆற்றலை நினைந்து நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம், வாழ்த்திக் கொள்வோம். வாழ்க மகரிஷி, வாழ்க வளமுடன். நாம் நமது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டோம். துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வோம். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓ சாந்தி சாந்தி சாந்தி. நம் மனதில் அமைதி நிலவற்றும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவற்றும். உலகம் முழுவதும் அமைதி நிலவற்றும். அமைதி, அமைதி, அமைதி. இந்த வையகம் வாழ்க, வளமுடன் வாழ்க.